கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தின் பெஸ்ட் ரோலர் கோஸ்டர் கொடுக்க முடியாத ஒரு த்ரில்லை தமிழ் சினிமாவால் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் ராஜா ரங்குஸ்கி. அந்த டீம் மெம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ராஜா ரங்குஸ்கி திரைப்படத்தை வந்து மக்கள் ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணிட்டு அதோட வெற்றியை வந்து மேலும் மேலும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ரிசீவ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஸ்டார்ட் வித் யூ. ஃபஸ்ட்டு காரணம் வந்து யுவன் சாரோட மியூசிக். ஸோ அது ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த பாட்டு பட்டுக்குட்டி பாட்டு இட்டு ஸோ அதோட ஃபீட்பேக் தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து ஆடியன்ஸோட வந்து உள்ளே வந்ததுக்கு. செகண்ட் வந்து ஸ்கிரிப்டு, அது ஒரு விஷயம். த வே தே ப்ரொமோட்டட். ஸோ அது வந்து ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணதுனால மக்கள்கிட்ட கரெக்டாக போய் ரீச் ஆகி இன்றைக்கி வந்து அதுக்கான ஃபீட்பேக் கரெக்டாக கிடச்சிருக்கு. சிரீஷ், ஒரு காப் ஸ்டோரியில் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த மெட்ரோ திரைப்படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலுமே ரொம்ப அழகாக அந்த திரைப்படம் போய் சேர்ந்தது, உங்களுடைய கேரக்டர் முதற்கொண்டு. அண்ட் இந்த திரைப்படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ட்ரெஸ் போடும் பொழுதே வந்து ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை வந்துச்சு இந்த ட்ரெஸ் வியோ பண்ணும்போது? கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ராஜா, என்னோடய பேர் ராஜா இந்த படத்தில். ஸோ டைட்டிலில் இருக்க பேர் ராஜா, அவங்க ரங்குஸ்கி. ஸோ இதில் வந்து நான் ஒரு பீட் போலீஸ் ஆஃபீஸராக நான் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பீட் போலீஸ் ஆஃபீஸர் என்னென்னா வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள போய் எவ்ரி ஒரு பீரியட் வந்து செக் பண்ணிவிட்டு வரணும் ஒரு அந்த பீட் போலீஸ் ஆஃபீஸருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதோட சம்மந்தப்பட்ட அந்த லவ், அப்புறமா அங்கே கூட இருக்கிற பீட் போலீஸாக இருக்க வினோத், அவங்களோட நடக்கிற சில விஷயங்கள், அந்த இன்ட்ரொடக்ஷன், அதெல்லாம் அதை மீறி ஒரு மிஸ்ட்ரி, அதுக்குள்ளே என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ராஜா ரங்குஸ்கிங்கிற கதை. அண்ட் சாந்தினி, ஸோ உங்களுடைய திரைப்படங்கள் எடுக்கும்பொழுது ஹீரோயின்ஸ்க்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. இது உங்களுடைய கரியரில் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். எனக்கு முதல்ல தரணி சாருக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதியிருக்காரு இந்த படத்தில். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோக்கு ஈக்குவலான ரோல், ஒரு நல்ல கேரக்டர், போல்டான கேரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் என்னோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சூப்பர். போலீஸ் ஆஃபீஸர் கூட நீங்கள் இந்த நட்புறவு வச்சிருக்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள். இந்த போலீஸ்காரர் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் அவரும் பீட் ஆஃபீஸராக பண்ணிடுவோம். ஆஃபீஸர் பீட் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர் போயிட்டாங்க அவங்க. ஸோ நானும் பீட் ஆஃபீஸர் தான் நடிச்சிருக்கேன். ஸோ அவர் மாதிரி அவர் நிறைய விஷயம் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரிஜினலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய விஷயம் பண்ணும்போது எனக்கு ஒரிஜினலாக தெரியல, பீட் ஆஃபீஸருடைய ஒர்க் என்னன்னு தெரியாது. ஸோ டேரக்டர் சீனில் டைலாக்காக கன்வே பண்ணும்போது சில விஷயம் கன்வே ஆகும். அண்ட் சிரீஷ் நிறைய விஷயம் ஆல்ரெடி நோட் பண்ணாலும். ஸோ சிரீஷ் நான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவர் பண்ணுற விஷயம் என்னென்ன விஷயம் அந்த பீட் ஆஃபீஸர்கிட்டனா நிறைய ஒர்க் ஷாப்லாம் பண்ணியிருக்காங்க அதை வச்சு. ஸோ அதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அண்ட் சிரீஷ் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மெட்ரோ ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதில் வந்து அவர் கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அவருடைய செகண்ட் மூவி நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிரீஷ், உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எந்த இன்ட்ரெஸ்டிங் நாட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, ஓகே நம்ம இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க? அது எனக்கு தர்ணி சார் ஸ்கிரிப்ட் வந்து நான் கேட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தர்ணி சார் மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம். ஏன்னா எனக்கு பர்மா படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால் அவர் மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே வைஸாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு விஷயம் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பர்டிகுலராக இந்த மூவிக்காக நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன போலீஸ் கேரக்டர்ஸ்? அந்த மாதிரி நான் இந்த ரோலுக்கு நான் அந்த மாதிரிலாம் நான் இன்ஸ்பயர்லாம் ஆகலை. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு பீட் போலீஸ். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பீட் போலீஸுங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ தான் இந்த படத்தில் தான் வருது. ஸோ அதனால நான் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் உண்மையான பீட் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தான் நான் பார்த்தேனே தவிர இந்த சினிமா அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் யாராவது பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் இருப்பீங்களா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது D1 போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மனோகர்னு ஒரு பீட் ஆஃபீஸர், அவர்கிட்ட தான் நான் போய் அதெல்லாம் பார்த்தேன். ஸோ அவருக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண 2 திரைப்படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜர்னர். அண்ட் அதோட ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், அதோட மேக்கிங்காக இருக்கட்டும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி ராஜா ரங்குஸ்கி எந்த லெவலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து திஸ் மை பெஸ்ட். அவுட் ஆஃப் 3 வந்து திஸ் மை பெஸ்ட் ஆக்சுவலி. இன்றைக்கி வந்த ஃபீட்பேக்கும் வந்து அதுதான் இருக்குது. ஸோ இது ஒரு பேப்பரில் எடுத்த ஒரு விஷயம் தான். ஒரு கிரிப்பிங்கான ஒரு கதையை வந்து டெய்லி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் வந்து அதை அப்படியே ஸ்க்ரீன் பிளே வந்து கன்வெர்ட் பண்ணது தான். இன்றைக்கி பார்த்த எல்லாருமே வந்து அந்த ஒரு என்கேஜிங்காக இருக்குது. என்னன்னு கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியல. ஸோ டில் தி எண்டு வந்து கெஸ் பண்ண முடியலன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் எல்லாமே இருக்குது.
ஸோ அதுவே எனக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் தான். ஸோ மோரோவர் இது இட்ஸ் டீம் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ என்னோட சப்போர்ட்டிவ் நான் என்ன கதை எழுதினாலும் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அதுக்கு நடிக்கணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அது இருந்தது. அண்ட் இந்த படத்தை பார்த்து எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அழகாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு சீனுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததே அப்படின்னா எந்த சீன் நீங்கள் சொல்வீங்க? அப்படிலாம் ஒன்றும் பேசலாம் இல்லையே. ஒரு ஷார்ட் வந்து ஒரு 7-8 ஆங்கிள் எடுக்க வேண்டியது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour சுற்றிட்டு ஓடி வந்தார். அது வந்து நான் திருப்பி ஓகே சார் ரெடி போகலாங்களா போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி தண்ணியும் குடிக்க முடியாது. ஏன்னா டக்குன்னு தண்ணி குடித்தேன், அதனால் வந்து தண்ணியும் குடிக்க முடியாது. சரி டேரக்டர் கூப்பிட்றாரு வேணான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அதை பண்ணார். அப்புறம் வந்து ஒரு கேபிள் ஃபேக்ட்ரியில் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து அந்த கேபிளோட டஸ்ட் கிஸ்ட்லாம் போயிட்டு அந்த கிளாஸ் பீசஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஓடுற மாதிரி கீழே வந்து விழுற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் அந்த கிளாஸ் பீஸ்லாம் குத்திக்கிட்டு ரத்தம்லாம் வந்தது. ஸோ அதனால் கண்ணெலாம் கூட எல்லாருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்துச்சு ஒருத்தங்களை தவிர. அங்கே கண் இருக்கானே எனக்கு அந்த ஒருத்தர் யாரு பாருதானா? ஸோ ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்லாம் சார் கொடுக்கல கேட்டிங்களா நீங்கள்? அதே லொக்கேஷனில் நானும் ஷூட் பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆகலை. பட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கண்ணு ப்ராப்ளம் ஆச்சு. இல்லை அவங்க வந்து ப்ரிகாஷனாக அந்த எப்பவுமே கேரில் எடுத்துப்பாங்களே அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்தாங்க. நாங்கள்லாம் வந்து ரொம்ப போய் மாட்டிக்கிட்டோம். பட் ஆக்சுவலி ஹெல்ப் ஹிம். ட்ராப்ஸ்லாம் கொடுத்தேன் இப்போ. சரி அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பெயின் ஆச்சுன்னு சொன்னாப்புல. கண்ணு அப்படியே வெளில வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாருங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவர் எப்படி சொல்கிறாரு. சரி படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு அதை சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ரொம்ப ஸ்வீட் கோஸ்டார் ஆக்சுவலி. ரொம்ப வந்து வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு எர்த். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. செட்டில் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. லைக் அ ஃப்ரெண்ட் ஐ ஒர்க் வித் ஹிம். ஸோ கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். பட்டுக்குட்டி நீ தான். இந்த சாங் வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கர ரீச் ஆயிருக்கு. காரில் போனாலும் சரி இல்லை வெளியில் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனாலும் சரி எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் மாறிடுச்சு. ஸோ இதில் இந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு யுவன் சார் கம்போஸ் பண்ண பாட்டு இந்த படத்துக்காக. அவர் பண்ண உடனே வந்து எனக்கு டைரக்டர் சார் அப்போ நாங்கள் உள்ளே இருந்தோம் கன்சோல் ரூமில். ஸோ அப்போவே வந்து ஒரு அந்த அவர் யுவன் சாரை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த டியூனில் ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி டைரக்டர் சார் பார்த்ததுனால அவர் எனக்கு இதுதான் வேணும்னாரு. ஸோ ஓகேன்னு அது ஃபுல்லாக ரெடி பண்ணி கேட்கும் போது ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 months-ஆக நான் ட்ராவல் ஆகிற அந்த காரில் வந்து அந்த பாட்டு மட்டும்தான் கேட்டுகிட்டே இருந்தேன். என்ன சொல்லுது, இப்போ ஒரு பாட்டில் வந்து ரொம்ப நேரம் கேட்டே இருந்தால் வந்து சரி மாற்றலாம் அப்படின்னு தோணும். பட் ஆனால் இந்த பாட்டு எனக்கு அப்படி தோணலை. அது மேபி ஒரு வேளை நான் யுவன் சார் எனக்காக போட்டதாக இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச பாடல் தான். சாந்தினி உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருக்குது? கண்டிப்பாக வெரி ஃபேவரட் சாங். நான் இந்த ஃபிலிம் சைன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நான் கேட்ட சாங் வந்து இதுதான். சிரீஷ் தான் எனக்கு அந்த சாங் எனக்கு ப்ளே பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஷூட் பண்ணும்போது கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். ரொம்ப கேண்டிடாக ஷூட் பண்ணோம், நிறைய ஷார்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அண்ட் இந்த படத்தோடைய லிரிசிஸ்ட் வந்து கபிலன் சார். இவங்களுடைய காம்போலாம் எப்படி சார் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் சிம்பு சார் வேறு ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது யுவன் சார் வந்து பிளான் பண்ணோம். நானும் இவர் தான் பிளான் பண்ணும்போது அவர் போய் அப்ரோச் பண்ணோம். அது கரெக்டாக நடந்தது. அப்புறம் கதையை சொன்னால் அவர் ஓகே சொன்னார். அப்புறம் பட்ஜெட் செட் ஆகாதுன்னு பயந்தோம். ஆனால் பட்ஜெட்டும் பார்த்தா பாதி தான் அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பர்மாவில் ஒரு கண்ணாடி பூவேன்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அது வந்து கபிலன் சார் தான் எழுது. ஸோ அந்த காம்போ வந்து இதில் செட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸாக இவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி தான் அதில் போனோம். அதுக்கேற்ற மாதிரி லக்கிலி வந்து வி காட் பட்டுக்குட்டி. ஸோ இன்றைக்கி அது தேட்டர்ஸில் வந்து அவ்வளோ ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து சோஷியல் மீடியாலையும் ரேடியோ ஸ்டேஷன்லையும் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 4 சாங் இருக்குது. 4 சாங் வந்து கரெக்டாக தான் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இதில் மீதி 3 சாங் வந்து மோகன் ராஜன் எழுதியிருக்காரு. அந்த ஆவியில் வந்து அது வந்து நிறைய பேர் வந்து ரிங்டோனாக கூட வச்சுருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த இதெல்லாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட அந்த ஆவியில் வந்த ஐடிலின்னு பேர், ஆவியே வந்து அது காதலன்னு பேருன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுங்க. அப்போ சிம்பு சார் பாடின அந்த சாங் அது வந்து நிறைய பேர் காலர் டியூனாக கூட வச்சுருக்காங்க. ஸோ நான் யாருன்னு தெரியுமா, சில பேர் வின் பண்ணணும் ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கி போகணும்னு நினைப்பாங்களா, அவங்களாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் எனக்கு வந்து பட்டுக்குட்டி ரொம்ப பிடிச்சாலும் அந்த 4th சாங் ஒன்று இருக்குது, ஃபரிதா அவங்க பாடின சாங்கு. ஸோ வெரி மோட்டிவேஷ்னல் சாங் அது. ஸோ கண்டிப்பாக வந்து எஸ் கிஃப்ட்.
நாளைக்கு எனக்கு இல்லை யாருக்குன்னா வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்தால் அந்த பாட்டு கேட்டோன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து எப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ யுவன் சார் நிறைய பாட்டு இருக்குது அந்த மாதிரி அவரோட ஆல்பமில். ஸோ அந்த லிஸ்ட்டில் இது சேரும்ன்றது வந்து என்னோட நம்பிக்கை. சுரேஷ், இந்த மூவியில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க சாந்தினி அண்ட் வினோத் தவிர? சாந்தினி அண்ட் வினோத் தவிர ஜெயக்குமார் சார் நடிச்சிருக்காரு, அனுபமா மேம் நடிச்சிருக்காங்க, சத்யா சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு 6 கேரக்டரை சுற்றி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க ஒரு கதை. ஸோ நிறைய பேர் ரிலீஸ்க்கு அப்புறமா ஃபோன் அடித்து நீங்கள் காட்டுறதே வெறும் 6-7 பேர் தான், பட் ஆனாலும் எங்களுக்கு வந்து அந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் போர்லாம் அடிக்கலை. எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிற அந்த சஸ்பென்ஸில் வந்து நாங்கள் படம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொன்னாங்க. வெல், டைரக்டர் ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பார், நம்ம இப்படி அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும் போதே வந்து 6 பேர் இருக்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், ஒரே மூஞ்சியை திருப்பி திருப்பி பார்த்துருந்தா போர் அடிக்க தான் செய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அவர் அப்படி பண்ணது வந்து பாராட்டினாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை பற்றி. சரி, த்ரோட்டாக வந்து த்ரில்லிங்காகவே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது அந்த மூவி? அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கேஜிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீனோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும், ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அதனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து மேக்ஸிமம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணுன்றதை வந்து பிளான் பண்ணணும். அதே மாதிரி வந்து எவ்ரி சீனில் வந்து ஒரு பிகினிங், ஒரு மிட், ஒரு எண்டு இருக்கணும். எல்லா சீனில் அது இருக்கணுன்றதை வந்து பார்த்துக்கணும். ஏற்கனவே ஒரு பெரிய லெஜண்ட் வச்சது தான். ஸோ எவ்ரி சீன்ஸ் வி ஆர் லைக் ஒரு ட்ராமா இருக்கணும், இல்லை எதர் லாஃப் இருக்கணும், இல்லைனா ஒரு க்ரை இருக்கணும். பட் இதில் வந்து பெருசாக எமோஷன்ஸ் அங்கே வந்து லாஸ்ட்டில் தான் வந்து பிளெண்டாக அங்கே வந்து உட்காரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட்டாக வந்து ஒரு ட்ராமா, ஒரு க்ரைம் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி அது கரெக்டாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு கூட வந்து இது ஏதோ இருக்க போது சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்க்கு ட்ராவல் பண்ணும்போது அது கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. சாந்தி தான் பயந்துகிட்டே இருந்தாங்க இது எப்படி வரப்போகுது என்னென்னு. பட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஷிரீஷ் கூட வந்து இல்லை போலீஸு என்ன தப்பாக இருக்குமா அப்படி இப்படின்னு. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்தை கூட ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஆக்ஷன் அவதார் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஷிரீஷ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த படம் மூலிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். மைட் பி சாந்தினியும் வினோத்தும் வந்து நிறைய லைனப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தினி, அதாவது சார் சொன்னார் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் இருக்குது, அது கேட்கும்போதே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம எப்போல்லாம் டவுனாக இருக்கமோ ஸோ இந்த மாதிரியான ஒரு சாங் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னார். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஹீரோயின்ஸ்க்கு வந்து அங்கங்கே வராமல் த்ரூ அவுட் மூவி வந்தாலே அதுவே நமக்கு பெரிய ஒரு எனர்ஜி நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. உங்களுக்கு எந்த லெவலுக்கு இப்படி நடிச்சது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து டிரெக்டரை நம்பி, இந்த டீமை நம்பி இந்த படம் நான் சைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட் வரும்போது ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஹீரோக்கு டைட்டில் ஷேர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ போல்ட் கேரக்டர். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் வந்து இட்ஸ் ரியலி வெரி பாசிட்டிவ் ஃபார் மீ. அண்ட் கண்டிப்பாக என் கரியரை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சுரேஷை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சீரியஸான பர்சன் அப்படின்னு வந்து ஸ்டோரியில் இருக்கும்போது இருக்குது, கூட நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, அதான் இது மொத்தமாகவே 25 days தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ 25 days வந்து ஒவ்வொரு சீன் முடிஞ்சால் அடுத்தடுத்த சீன் இருக்கும். ஸோ காஸ்டியூம் சேஞ்சாக மோஸ்ட் ஆஃப் இருக்காது. ஸோ மேக்கப்பாக எதுவும் இருக்காது. ஒன்றோட அடுத்தடுத்து ரெடி ஆகிடுவோம். பட் அந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஒரு 15 days கிட்ட ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து சிரீஷ் வந்து ரொம்ப ஜாலியான விஷயம். நல்ல ஹியூமர் பண்ணால் சிரிப்பாப்புல, ஹியூமர் இல்லைன்னா ஒர்த்து இல்லை வேஸ்ட்டு அப்படின்றாப்புல. அதில் வந்து சிரீஷ் வந்து பயங்கர தெளிவாக இருப்பாப்புல. ஸோ அவரும் ஜாலியாக பேசுவார், சுற்றி இருக்க விஷயம்லாம் ஜாலியாக தான் இருக்கும். பட் இந்த 25 days ஷூட் ரொம்ப டைட் பண்ணி பண்ணதுனால வந்து சிரிக்கிறது கூட எங்களுக்கு ரொம்ப டைம் இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. இந்த மாதிரிலாம் நாங்கள் சிரிக்கவே இல்லைங்க ஸ்பாட்டில். நீங்கள் சொல்லும்போது இங்கேருந்து ஒரு ஸ்மைல் வருது. இது எதுக்காக, இது என்ன ரீசனுக்காக? அப்போ ஏதோ செட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஏதோ மாண்டேஜ் நினச்சி சிரிக்கிறாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. இல்லை, சிரீஷ் இஸ் a very honest person actually. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லிடுவார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் தட். வினோத் சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல். ஸோ ரொம்ப ஃபன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ மெமரிஸ் அப்படின்றது ஒர்க் பண்ண மெமரிஸ் தான் இருக்குது தவிர ஃபன் மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில். இப்படிப்பட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜர் பார்ட் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சினிமாட்டோகிராஃபருக்கு தான். ஸோ சினிமாட்டோகிராஃபர் பற்றி சொல்லுங்கள். இது 3வது படம் நானும் அவரை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. கதை சொல்லிட்டேன். சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு அவருக்கு ஸ்கெடியூல்லாம் கொடுத்தேன். பார்த்தார். பரவாயில்ல சார், 25 நாளா, சரி தேங்க்யூ அப்படின்னாரு. ஏன்னா 25 நாள் போட்டிருக்கீங்களா, சந்தோஷம்தான் அப்படி. ஏன்னா நான் 15 நாள் எதனா போட போகிறேன்னு பயந்துகிட்டே இருந்தார். பட் அதுக்கப்புறம் சொன்னேன், இது எப்படி பண்ண போகிறோம், 20 நாள் எப்படி பண்ண முடியும்னு சொல்லும்போது 2 பேரும் உட்காந்து பேசணும். அப்புறம் லொக்கேஷன் போய் பார்த்தோன்னே அவரும் வந்து ஓகே நம்ம முன்னாடியே லைட் பண்ணிடலாம், ஏன்னா இருக்கிறது ஒரு 4 செட்டு தான் அந்த இடத்துல.
ஸோ முன்னாடி லைட் பண்ணிடலாம், லைட் பண்ணிட்டு எங்கே தேவை டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி லைட் பண்ணிட்டு பண்ணோம். அவர் 25 நாள் முடிக்க முடிஞ்சது தான் ஒரு முக்கியமான காரணம் வந்து யுவா தான். ஏன்னா லைட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். டக்குன்னு இது ஒரு சேஞ்ச் பண்ணுவோம், டக்குன்னு ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம், டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறோம் லொக்கேஷன்ஸை. ஆனால் டக்குன்னு அந்த இடத்துல வந்து லைட் உடனே பண்ணிவிடுவார். மோரோவர் இந்த 2 பேரோட வியூ பாயிண்ட் வந்து ஒன்று தான். ஸோ எங்கள் 2 பேர் டேஸ்ட் வந்து ஒரே இதில் இருக்கிறதுனால வந்து எங்களால் வந்து ஈஸியாக இந்த 3 படம் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எடிட்டிங் வந்து ஷஃபிக்கு. ஸோ அவர் வந்து மேயாதமான இதுக்கு முன்னாடி பண்ண படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை மிஸ்ட்ரி சொல்கிறது வந்து ஒரு கதை சொல்லு தான். ஸோ கதையை வந்து எந்த அளவுக்கு அழகாக சொல்கிறோன்னு அதை வந்து கரெக்டாக வந்து ஒரு எடிட்டிங் மூலிமா வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்ட் வந்து கபிலன், டிஎன் கபிலன்னு. ஸோ ஃப்ரேம்லாம் வந்து சென்சிபிளாக இருக்கிறதுனா வந்து அவர் தான் காரணம். அண்ட் ஸ்டண்ட் வந்து விமல் ராம்போ. ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். சவுண்ட் டிசைன் சிங்க் சினிமா, மாயா, விக்ரம் வேதா பண்ண டீமு. உங்களுக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்குது, சில இடத்துலலாம் வந்து அந்த சவுண்டே வந்து மிரட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க முக்கியமான காரணம். டிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் வந்து பிரிஸ்வன் பிக்ஸ். இது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு இந்த கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து அவங்க தான் முக்கியமான காரணம். ஓகே. அண்ட் சுரேஷ், இந்த மூவி மூலமாக நீங்கள் யாருக்காவது தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பம் அந்த டைட்டில் லான்ச்லேருந்து இன்னி வரைக்குமே எல்லா லான்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு புது டீம் வரணுங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். அது வந்து ஒரு 25 பேர் இருக்கும், 25-30 பேருக்கு மேலே இருக்கும் லிஸ்ட்டு. எல்லாருமே நோன் செலிப்ரிட்டி தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மீடியா, கலைஞர் டிவி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நிறைய பேர் இந்த மூவி பார்த்துட்டாங்க. இன்னும் பார்க்காம இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன் இந்த திரைப்படத்தை பார்க்க வரணும்னு நீங்கள் சொல்வீங்க? இன்றைக்கி வந்து ஃபீட்பேக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ மக்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இது அவ்வளோ எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு இருக்குல்ல, அந்த ஒர்த்தபுளான 150 இல்லை 200 இல்லை 120 அதுக்கு வந்து ஒரு ரூபா கூட குறையாமல் ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து அந்த சுவாரஸ்யம் வந்து கம்மியாயிடும். ஸோ பார்த்தவங்க கொஞ்சம் சஸ்பென்ஸோட வச்சிருங்க. ஆமாம், அது வச்சிங்கன்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஏசி காற்று வாங்க, ஏதோ ஒரு படம் பார்க்க, இல்லை ஒரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கேட்க, இல்லை ஒரு நல்ல படம் பார்க்க நினச்சி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக திருப்பி வெளில வருவீங்க. ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆனஸ்ட் ஃபிலிம். ஸோ ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் கம்மி நாளில் வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபிலிம் வந்து ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக கேஷுவலாக வாங்க, கண்டிப்பாக அந்த ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத், ஸோ படம் வந்து அந்த 2 hours வந்து அடுத்து என்ன அந்த இன்ட்ரெஸ்டிங். நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய மூளையை வந்து அடுத்து என்ன ஒரு விஷயம் ஹைட் பண்ணியிருந்தால் அது என்னன்றது தெரிஞ்சுக்க தான் நம்ம நினைப்போம். ஸோ ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ படம் பார்த்தவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வீட்டில் எல்லாருமே பார்த்தது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து என்ன, யார், என்ன ஏதுன்றது தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் அந்த ஸ்கிரிப்டும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது. ஸோ அதை வந்து 100% ஆடியன்ஸ் கிட்டேருந்து இது கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸை மட்டும் ரிவீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்களோ அது ஆடியன்ஸ் வரவங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்மெண்ட் தான். ஆல்ரைட். ஸோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் பார்க்க வரவங்களும் கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் அந்த திரைப்படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து மேலும் நிறைய சக்ஸஸ் அடைய கலைஞர் டிவி சார்பாக நாங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.